என் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எப்பவும் மற்றவங்களுக்காகவே யோசிக்கிற தனுசு ராசிக்காரங்க நீங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒரு பெரிய போராட்டமெல்லாம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான கரைக்கு எப்போ தான் போவோம்? விதியோட சக்கரம் நமக்கு சாதகமாக என்னைக்கு திரும்பும் அப்படின்னு எங்களை ஒரு ஆத்மார்த்தமான தேடலோட தாங்க இன்றைக்கி நம்ம பேச்ச ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக வானத்தில் நடக்கிற இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. அது நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கான ஒரு சாவிங்க. அந்த சர்வ வல்லமை படைத்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட பாதங்களை மனசில் நினச்சிக்கிட்டு சரவண பவ அப்படிங்கிற மகா மந்திரத்தை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நம்ம நம்பிக்கையை ஒரு இடத்துல வைப்போம். கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான அந்த முருகனோட அருள் முன்னாடி இருக்க இனி நடக்க போகிற மாற்றங்கள் எல்லாமே நன்மையில தான் முடியுங்கிற ஒரு உறுதியான முடிவோ இந்த பயணத்தை தொடங்குவோம். தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எப்படின்னா ஒரு கட்டுக்கடங்காத காற்றாற்று மாதிரி எதற்கும் கட்டுப்பட மாட்டீங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. யதார்த்தத்தை மறைக்க தெரியாத ரொம்ப ஓப்பனான கேரக்டர் நீங்கள். ஒரு புது மேய்ச்சல் நிலத்தை தேடி போகிற பறவை மாதிரி உங்கள் தேடல் எப்பவும் அறிவையும் அனுபவத்தையும் நோக்கியே இருக்குங்க. சாகச பயணங்களில் ஆர்வம் காட்டுறதும் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் புதுசாக அணுகிறதும் உங்களுக்கு கைவந்த கலை. உங்களோட பேச்சில் ஒரு சின்ன கிண்டலும் கேலியும் எப்பவுமே இருக்கும். அது மற்றவங்களை காயப்படுத்தாதது. ஆனால் அந்த இடத்தையே ரொம்ப ஜாலியாக மாற்றிடுவீங்க. மிக முக்கியமாக சுயநலம்னா என்னன்னே தெரியாத பொது நலவாதிங்க நீங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வாழ்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நீங்கள். நட்புன்னு வந்துட்டா அதுக்காக உங்கள் சுய கௌரவத்தையே இல்லை கிடைக்கிற பெரிய வாய்ப்பையோ கூட தியாகம் செய்கிற அந்த மனசு தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. இப்போ காலச்சக்கரத்தில் நீதிக்கரசனான சனீஸ்வர பகவான் இருக்கிறார்ல, அவரோட பயணத்தில் மீன ராசிக்குள்ளே நுழைய போகிற இந்த நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. ஒரு காஞ்சு போன காட்டுக்கு வசந்த காலத்தில் மழை வந்தால் எப்படி இருக்கும், அப்படி இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு போடுற காலங்க இது. இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையோட பேஸ்மெண்ட்டை மாற்றி அமைக்க போகிற வலிமை கொண்டதுங்க. பண கஷ்டம் எல்லாம் விலகி காசு பணம் வர்றதுக்கு புதுசாக வழிகள் பிறக்கும். பிஸ்னஸில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடஞ்சி உங்கள் திறமைக்கான அங்கீகாரமும் சொசைட்டியில் ஒரு மரியாதையான அந்தஸ்தும் உங்களை தேடி வரும். குடும்பத்துக்குள்ளே இருந்த கசப்பான விஷயங்கள் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழல் உண்டாகும். இது ஏதோ தற்செயலான நடக்கிறது இல்லைங்க. உங்கள் உழைப்புக்கும் பொறுமைக்கும் அந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு கிஃப்ட் இது. உண்மையை சொல்லப்போனால் இந்த நிமிஷத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறீங்கன்னா இது சும்மா நடக்கலை. அந்த தெய்வத்தோட பிளானில் உங்களுக்கு காட்டப்படுற ஒரு ஒளி கீற்று இது. உங்கள் பாதையில் நீங்கள் தடும்பும்போது உங்களை விழாமல் தாங்கி பிடிக்கிற ஒரு மறைமுக சக்தி உங்களுக்கு பின்னாடி இருக்குங்க. அந்த தெய்வீக பேரொளி தான் ஆறுமுக பெருமானோட கருணை. ரொம்ப நாளாக தடையாகி நின்ன காரியங்கள் எல்லாம் இப்போவே வேகம் எடுக்கும். உங்கள் மைண்ட் ரொம்ப தெளிவாக வரதை நீங்கள் உணர முடியும். ஒரு இருட்டு அறைக்குள்ளே டார்ச் அடித்தா எப்படி வெளிச்சம் வருமோ அப்படி உங்கள் சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா விலக போகுதுங்க. இது உங்களுக்கான டைம். விதியோட பிடியில் இருந்து ரிலீஸ் ஆகி வெற்றி கனியை சுவைக்க போகிற நேரம் வந்தாச்சுங்க. இந்த தெய்வீகமான பேச்சோட தொடர்ச்சியாக நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும். நம்ம செய்கிற பிரார்த்தனை எல்லாம் அந்த கடவுளுக்கு கேட்குதா அப்படின்னு. கண்டிப்பாக கேட்குங்க. ஒரு வேலையை நம்ம முழு மனசோடு செய்யும்போது அதோட எஃபெக்ட் பல மடங்கு அதிகமாகும். அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கிடைக்க பெற போகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா உங்களுக்கு பிடிச்ச உங்கள் இஷ்ட தெய்வமான அந்த அழகன் முருகனோட பெயரை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் மனசுக்கு நெருக்கமான அந்த ஆறுபடை வீட்டு அண்ணனாலோட திருப்பெயரை கமெண்ட்டில் ஒரு முத்திரையாக பதிவிடுங்க. இது வெறும் சாம்பிரத்தியம் இல்லைங்க. உங்கள் எண்ணத்தை ஒரு இடத்துல குவிச்சு பிரபஞ்ச சக்தியை உங்கள் பக்கம் இழுக்கிற ஒரு டெக்னிக். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான தகவல் உங்களை வந்து சரியான நேரத்தில் வந்தடைய நம்ம சேனலோட எப்போவுமே கனெக்டாக இருங்க. ஒரு சின்ன பொறி எப்படி பெரிய நெருப்பாக மாறுமோ அப்படி இந்த ஞான பகிர்வு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை விரட்டும்.
கருவியாக அமையும். இதில் எந்த சந்தேகமே இல்லைங்க. தனுசு ராசியோட ஆளுமை அப்படிங்கிறது தேவர்களோட குருவான பிரகஸ்பதி, அதாவது குரு பகவானோட கண்ட்ரோலில் இருக்கிற நவ கிரகங்கள் பொன்னவன்னு சொல்லப்படுற குரு பகவான் உங்கள் ராசிநாதனில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற மன தைரியமும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு பிறவிலேயே இருக்குங்க. குருவோட பார்வைங்கிறது ஒரு கவசம் மாதிரிங்க. அது உங்கள் பொருளாதாரத்தை சீர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பான புத்திசாலித்தனத்தையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவெடுக்கிற அந்த விவேகத்தையும் கொடுக்கும். அந்த ராஜாங்கமான வாழ்க்கை, பெரிய செல்வாக்கு இதெல்லாம் குருவோட அன்பான பார்வையால் மட்டும்தாங்க கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க வெளியே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே தன்னம்பிக்கையாக தெரிஞ்சாலும் உங்கள் மனசோட ஆழத்தில் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வச்சுருப்பீங்க. சாமி, என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்காதா, நான் மறுபடியும் எழுந்து நிற்க மாட்டேனா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் எப்போவுமே இருக்குங்க. அந்த தவிப்புக்கான பதில் தான் இப்போ நடக்க போகிற கிரக மாற்றங்கள். கும்பராசியில் இருந்து மீன ராசியை நோக்கி போகிற சனீஸ்வர பகவான் இனி வரப்போகிற 138 நாட்களுக்கு உங்களை பொற்காலமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இது சோதனையில் இருந்து சாதனையாக நோக்கி பாயிற ஒரு இடைப்பட்ட காலம். இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சில கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் இனி வர்ற காலம் அந்த அனுபவங்களையும் எல்லாம் வச்சு ஜெயிக்க போகிற காலங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும்போது அதை நீங்கள் எவ்வளவு பக்கமாக ஹேண்டில் பண்ணுறங்கிறதுல தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. பிஸ்னஸ்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, நீங்கள் எதிர்பார்க்காத உயர்வுகள் தேடி வரும். நீங்கள் போகிற சின்ன சின்ன பயணங்கள் கூட வெறும் அலைச்சலாக இல்லாமல் நல்ல லாபத்தையும் புது கான்ட்ராக்ட்ஸையும் உருவாக்கி தரும். முக்கியமாக பாலிடிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட்டும் பதவிகளும் கிடைச்சி உங்கள் லெவலே மாறப்போகுதுங்க. பொருளாதார ரீதியாக பல வழிகள் இருந்தும் பண வரதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஹையர் ஆஃபீஸியர்ஸ் உங்களை பாராட்டுவாங்க. அவங்கள மூலமாக கிடைக்க போகிற புது பொறுப்புகள் உங்கள் கான்ஃபிடென்ஸை எங்கேயோ கொண்டு போகுங்க. வீட்டில் குழந்தைங்களோட ஹெல்த் நல்லாகும். அவங்க படிப்பில் சூப்பரான முன்னேற்றம் வரதை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவ் ரைட்ஸில் தாங்க இருக்க போகும். உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினச்சவங்க, உங்களை வீழ்த்தணும்னு பிளான் போட்ட எதிரிகள் எல்லாம் உங்கள் லைஃப்பை ஸ்பீடை பார்த்து பயந்து அவங்களாவே ஒதுங்கி போயிடுவாங்க. போட்டி அப்படின்னு வந்துட்டால் உங்ககிட்ட மோத முடியாமல் எல்லாரும் பின்வாங்கிற சூழல் வரும். உங்கள் மன உறுதி இப்போது வைர மாதிரி ஜொலிக்குங்க. எதை நினச்சாலும் அதை அசுர வேகத்தில் செஞ்சு முடிப்பீங்க. சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் கனவெல்லாம் நனவாகிக்கோங்க. காலங்காலமாக விதியோட பிடியில் சிக்கி தவிக்கிற ஒரு சாதாரண மனுஷன், இறைவா, என் நியாயமான ஆசைகள் நிறைவேற இன்னும் எவ்வளவு காலம் நான் வெயிட் பண்ணணும்? சனி பகவான் கொடுக்குற இந்த வாய்ப்பு உண்மையாகவே என் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு ஒரு ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாருங்க. இந்த தேடல் வெறும் டவுட் கிடையாதுங்க. இது விதி மேலே இருக்கிற பெரிய எதிர்பார்ப்புகள். இதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்க, இனி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக தடையாக இருந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருங்க. குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு புது உயிர் ஜனனமாகும். முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தால் அது எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்கள் கைக்கு வரும். நீங்கள் செய்கிற தர்மமும் நல்ல காரியமும் உங்களை ஆன்மீக ரீதியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க. வருமானம் நீங்கள் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாகுங்க. உங்கள் வீட்டை தேடி வரும். உடல் ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் சூரியனை பார்த்த பனி மாதிரி விலகிருங்க. ஒரு புது எனர்ஜியும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டியில் பெரிய மனுஷங்களோட பழக்கம் கிடைக்கும். அவங்க சொல்கிற ஐடியா உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும். அது உங்கள் பிஸ்னஸையோ படிப்பையோ வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் காட்டுற அந்த நிதானம் உங்களை ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாக மாற்றுங்க. உங்கள் மேலே போடப்பட்ட தேவையில்லாத பழி அவதூறு எல்லாம் காத்தோட காத்தா போயிடும். கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது உங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் தப்பு செய்யாதவர்னு நிரூபிக்கிற மாதிரி சாட்சியங்கள் கிடைச்சி ஜஸ்டிஸ் உங்கள் பக்கம் நிற்கும். சனி பகவான் உங்களுக்கு வெறும் சக்ஸஸை மட்டும் தரலைங்க, உங்களை புதியத்தை தீட்டுறதுக்கான சில வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கிறாரு.
அதே சமயம் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் சின்ன சின்ன சோதனைகளும் குறுக்கே வரலாம். அதை நான் மறைக்கலைங்க. ஆனால் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒரு திறமையான மாலுமி புயலையும் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வர சவால்களை எல்லாம் நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க. டெய்லி கூலி வேலை செய்கிறவங்கள இருந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் வருமானத்தில் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கும். புது வண்டி வாங்குகிற யோகம், வசதியான வாழ்க்கைன்னு எல்லாம் உங்ககிட்ட வருங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உங்களுக்குள்ளே வரும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம், நடையில் ஒரு கெத்து தானாகவே வந்து சேருங்க. நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்குற காலம் இது. படிப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கோல்டன் டைம். வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பாஸ் உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டத்தோடு இல்லாமல் ப்ரொமோஷனுக்கும் வழி பண்ணுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் செம லாபம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும் அவங்கள அரவணைச்சு போகிறது மூலமாக பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு புது பதவிகள் தேடி வரும். உங்கள் சமூக சேவை உங்களை ஒரு மக்கள் தலைவராக காட்டும். தடையெல்லாம் பனிப்பாறை மாதிரி உருகி போக உங்கள் லைஃப் இனி வசந்த கால மலர்ச்சி மாதிரி அடுக்கடுக்கான நன்மைகள் சந்திக்குங்க. இவ்வளவு மாற்றம் நடக்கும்னு சொல்கிற அதே நேரத்தில் ஒரு நேயர் ஒரு நுணுக்கமான கேள்வியை கேட்குறாருங்க. இந்த நல்ல பலன் எல்லாம் நிலைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பழைய தோல்வி மறுபடியும் என்ன துரத்தாமல் இருக்க வழி என்ன அப்படின்னு ஒருக்கு பதிலாக குறிப்பாக ஆர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மெசேஜ். நீங்கள் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணவோ இல்லை பெரிய அக்ரிமெண்ட் போடவோ எடுக்க முயற்சி வீண் போகாதுங்க. உங்கள் மன மரியாதைக்கும் இந்த பாதிப்பும் வராமல் இருக்க நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பெரிய பதவிகள் இப்போ உங்களை தேடி வரும். இந்த டேலண்ட்டை உலகத்துக்கு காட்ட இதுதாங்க சரியான நேரம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை முடிகிறதுக்கு கூட நீங்கள் ஊர் ஊராக அலைய வேண்டியிருந்திருக்கலாம். தேவையில்லாத செலவு உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இருண்ட காலம் முடிஞ்சு இப்போ ஒரு விடியல் பிறக்க போகுதுங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாற்றம் நடக்க போகுது. உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஐடியா இப்போ உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிய பாலமாக இருக்கும். அவங்க கை ஓங்கிறது உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு ஒரு அச்சாணியாக இருக்குங்க. சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சு புது இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றம் ரொம்ப லாபமாக அமையும். வீடு இடம் வாங்கிறது, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சொத்து பிரிவினை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வில் எழுதுறதோ இல்லை நிலம் விற்கிறதோ வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படியே நல்லபடியாக முடியும். ஆனாலும் இந்த உயர்வு கிடைக்கும்போது உங்கள் பேச்சிலையும் செயலையும் ஒரு நிதானம் இருக்கணும். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் டெக்ஸ் கட்டுறதில் இல்லை அலட்சியம் காட்டாதீங்க. இது மாதிரியான உங்ககிட்ட இருக்கிற கோல்டு இல்லை முக்கியமான பொருட்களை மற்றவங்களுக்கு இரவல் கொடுக்கறதையும் தவிர்க்கணும். கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே விசேஷம் நல்லபடியாக நடக்கும். அதே சமயம் ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இடையிலேயே இருந்த அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்துடுங்க. ஒருத்தரை விட்டு கொடுத்து போகிற மனசு வரும். சொந்தக்காரங்க கூட இருந்து பகையெல்லாம் இப்போது சரியாகும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அமைதியாக இருக்கிறது தான் உங்கள் பலம். அம்மா வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் இனி உங்களை வந்து சேரும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க கவர்மெண்ட் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. சொந்தமாக வீடு கட்டணுங்கிற கனவு அந்த கடவுள் புண்ணியத்தில் இப்போ உங்களுக்கு நனவாகுங்க. குறிப்பாக வெளிநாடு போகணும்னு விஷா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த பயணம் செட் ஆகி அங்கே உங்கள் வாழ்க்கை சூப்பராக அமையும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாத தப்புக்காக இதுக்கு முன்னாடி வாங்கின திட்டு தண்டனை எல்லாம் இப்போது மறையும். நீங்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். உங்கள் மேலே இருந்த கெட்ட பேர் போயிடும். ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிங்க. குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், ஒரு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் உங்களை டயர்ட் ஆக்கியிருக்கும். இப்போ டெய்லி மெடிஷன்ஸ், யோகா பண்ணுங்க. அந்த போராட்டத்தை சமாளிக்க பெரிய பவர் உங்கள் ஆன்மாவுக்கு கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான மரியாதை இப்போ சொசைட்டிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் கிடைக்குங்க. சனி பகவான் கொடுத்த அந்த தளர்ச்சியெல்லாம் போய் ஒரு புத்துணர்வோட புது மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் தோளில் போகிற புது பொறுப்புகள் உங்கள் ஒரு பெரிய ஆளுமையாக மாற்ற போகுதுங்க.
வாழ்க்கையோட 2 பக்கங்களை மட்டுமே பார்த்துட்டு நம்பிக்கையோட விளிம்பில் நிற்கிற தனுசு ராசி நேயர்களே, ஒரு முழு திருப்தியோட இந்த உரையாடலை நாம் முடிப்போம். ஒரு லேண்ட் ட்ராவலுக்கு அப்புறம் கரைக்கு வரும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி இனி உங்கள் ஒவ்வொரு வேலையிலையுமே இருக்குங்க. நீங்கள் இனி வெறும் உலகியல் விஷயங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் ஆன்மீக தேடல்லையும் ஈடுபாடு காட்ட போகிறீங்க. குறிப்பாக சாமி கும்பிடும்போது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். தீர்க்க முடியாதுன்னு நினச்ச சிக்கல்கள் எல்லாம் பனிப்பாறை மாதிரி உருகி மறைகிறத நீங்கள் லைஃப்பில் பண்ணுவீங்க. பணப்புழக்கம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வரும். பழைய பகை, மனசை ரணமாக்கணும் பழைய பிரச்சனைகள் ஒரு எண்ட் கார்டு போடப்படும். உங்கள் புது முயற்சிகள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு சக்ஸஸ் ஆகும். லீகல் இஷ்யூஸில் இருந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குங்க. புது பொறுப்புகள் வரும்போதே வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அதிகாரம் உங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக மாற்றும். பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க போகிற வளர்ச்சி உங்கள் எதிரிகளை திகைக்க வைக்கும். கூட பிறந்தவங்க கூட இருந்த மனஸ்தாபம் எல்லாம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்பீங்க. ஆனாலும் வெற்றி கிடைக்க போகிற இந்த நேரத்தில் கோபத்தையும் தேவையில்லாத பேச்சையும் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அமைதியாக இருங்க. யாருக்கும் எந்த ப்ராமிஸும் பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருங்க. கெட்ட பழக்கத்தில் இருந்து விலகி இருங்க. இது உங்கள் ஆசையையும் ஆயுளையும் கூட்டும். கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், சம்பள உயர்வு எல்லாம் காத்துட்டே இருக்குங்க. பாலிடிக்ஸையும் ஆர்ட்ஸ் ஃபீல்ட்லையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்கள் கனவெல்லாம் உங்கள் குலதெய்வத்தோட அருளால் ஒவ்வொன்றா நனவாகும். இது வரைக்கும் உங்கள் உணர்வுகளையும் புரிஞ்சுக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி ஒரு பையனையோ பொண்ணையோ பெக்க நான் என்ன புண்ணியம் பண்ணினேன்னு உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் செயல்கள் இருக்கும். வாழ்க்கையோட போராட்டமாக இருக்க போகிற இதெல்லாம் நடக்குமா? நீங்கள் கேட்கலாம், லைஃப்னா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து தானே. ஆனால் இத்தனை காலம் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உங்களுக்கு இனி வர காலம் சந்தோஷத்தை மட்டுமே பிரசாதமாக கொடுக்க போகுதுங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்தா மூலம் நட்சத்திரக்காரங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பேர் எடுப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் இருந்தால் பெரிய சாதனையே பண்ணிடலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்க ஒரு பிளான் போட்டு செயல்பட்டு மன அமைதியை பெறுவீங்க. குழந்தை பாக்கியம், சொத்து இதெல்லாம் உங்களுக்கு அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பக்தியால் மன தைரியம் பெறுவீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களை தேடி வருங்க. உங்கள் வாழ்க்கையோட இருட்டை போக்க ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி சுழலும் போது கிரகங்கள் நமக்கு சேலஞ்ச் கொடுத்தாலும் அந்த பிரபஞ்சத்தோட சூரிய பகவானையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசாரம் கும்பிடுங்க. குலதெய்வம் உங்கள் வம்சத்தை காக்கிற பெரிய கோட்டை. அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலைனாலும் உங்கள் வீட்டுக்கு விளக்கு ஒளியிலேயே அந்த தெய்வத்தை பார்த்து கும்பிடுங்க. டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கும். முருகப்பெருமானோட பாதங்களை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நெய் விளக்கு ஏற்றி கும்பிடுங்க. அதுக்கு உங்கள் தடையெல்லாம் போயிடுங்க. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் அலைகள் நிற்கவே நிற்காது. ஆனால் ஒரு சிறந்த மாலுமி அலைகளை பார்த்து பயப்பட மாட்டார். இத்தனை காலம் நீங்கள் சிந்தின கண்ணீரும் வலியும் வீண் போகாது. அது உங்களை பக்குவப்படுத்தி ஒரு வைரமாக மாற்றிருக்கு. இனி வர காலம் உங்கள் வசந்த காலம். தடையற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் புகழும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கட்டுங்க. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும். நன்மையே நினைப்போம், நன்மையே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க.